எங்க அம்மா கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க அங்க இன்னும் போகலன்னு. அவங்க பேசிக்கிட்டதை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம 2 பேரோட நிலைமை என்ன ஆகுமோ தெரியல. அதனால ராசி இல்லாத என் பையனை கட்டிக்கிட்டு உன் பொண்ணு கஷ்டப்பட வேணாண்டி. அவரு வேற ஒரு பையனை ஃபிக்ஸ் பண்ணி பேசிட்டு இருக்காரு. எக்ஸாம் முடிஞ்சதும் என்கேஜ்மெண்ட்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. நீ வருத்தப்படுவியன்னு உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு புரியாம இருந்தேன். இந்த சூழ்நிலையில எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். பிரியாவோட அப்பாவை மீறி என்னால எதுவுமே பண்ண முடியாது. பிரச்சனை எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. நான் ராசி இல்லாத பிள்ளைய பெத்துட்டேன். அதுக்காக அவளும் காலம் பூரா அழ வேண்டாமா. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பாத்துக்குவேன். ஆனா இவன் கவலையாலேயே நான் சீக்கிரம் போய் சேர்ந்துடணும்னு பயமா இருக்கு. என்ன மன்னிச்சிருமா. நீ என் பொண்ணு மாதிரி எப்பயும் நல்லா இருக்கணும். கோவிந்து உனக்கு வேணாமா? புரிஞ்சுக்க. உங்களுக்கு சொந்தமாக வேண்டியது எங்க விட்டுட்டு போறீங்களே. வெறும் நகைதாம்மா. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருடைய புன்னகை தொலைஞ்சிடக்கூடாது. பிரியா, அம்மா ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணி பாப்போம்மா. அப்பா கிட்ட சொல்லுமா ப்ளீஸ்மா. என் கையில எதுவுமே இல்ல. என்னால எதுவுமே பேச முடியாது. உங்க அப்பாவை பத்தி தான் உனக்கே தெரியும் இல்லம்மா. சாரிம்மா. இதான் நடந்தது. இப்ப என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. எல்லா தோல்வியும் தாங்கிட்டேன். ஆனா இந்த தோல்விய தெரியல. நான் அப்புறம் பேசுறேன்.